அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, இன்றைக்கு இயக்கத்தின் முன்னோடிகளுள் ஒருவர், மூத்த தோழர், மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே உள்ள பொம்மிநாயக்கன்பட்டி கிராமத்தை சார்ந்த தம்பி செம்மொழியன் காலமாகிவிட்டார். 10 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் ஒரு விபத்திலே சிக்கி முதுகெலும்பில் ஏற்பட்ட பாதிப்பால் இடுப்பெலும்புக்கும் கீழே செயலிழந்து போனது, அல்லது கால்கள் செயலிழந்து விட்டன. எழுந்து நிற்க முடியாது, நடக்க முடியாது. நம்மை போல் இயல்பாக அவரால் இயங்க முடியாது. அவரை நேரிலே சென்று பாலமேட்டில் சந்தித்தேன். அவர் அந்த நிலையிலும் கூட கலங்கவில்லை. அவருடைய மன உறுதி என்னை வியக்க வைத்தது. புலம்புவார், விரக்தியோடு சலிப்போடு பேசுவார் என்றுதான் பலரும் எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த நிலையிலும் கூட எனக்கு ஒன்றுமில்லை, நான் விரைவில் எழுந்து நடப்பேன், சித்த மருத்துவம் எடுத்து வருகிறேன், இன்னும் சில வாரங்களில் நான் வழக்கம் போல இயக்கப்பணி ஆற்றுவேன் என்று அவ்வளவு தெம்போடு பேசினார். எங்களுக்கு அது தெம்பூட்டுவதாக இருந்தது. ஆனாலும் கூட 10 ஆண்டுகளாக அவரால் நாம் எதிர்பார்த்ததைப் போல எழுந்து நடக்க இயலவில்லை. எனினும் அவர் கிஞ்சித்தும் சோர்வடையவில்லை, சலிப்படையவில்லை. இந்த வாழ்வின் மீது அவருக்கு வெறுப்பு ஏற்படவில்லை, விரக்தி ஏற்படவில்லை. அப்படி அவர் மன வலிமையோடு இருந்தார், உள்ள உறுதியோடு இருந்தார் என்பதை எண்ணி பார்க்கிறேன். திடுமென அவர் காய்ச்சல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இரத்த அழுத்தம் வெகுவாக குறைந்து தகவல் வந்த சில நிமிடங்களில் அவர் உயிர் பிரிந்ததாக தோழர்கள் என்னிடத்திலே கூறினார்கள். சாதாரண காய்ச்சல் தானே, எப்படியும் அவர் மீண்டு வருவார் என்ற நம்பிக்கை இருந்தது. ஆனாலும் அவரை நாம் இன்றைக்கு இழந்து நிற்கிறோம். இன்றைக்கு ஏறத்தாழ 1 மணி நேரம் அவருடைய அடக்க நிகழ்ச்சியை இணைய வழியில் நாம் முகநூல் நேரலையில் ஒளிபரப்பினோம். நேரில் செல்ல இயலவில்லை. ஆகவே இணையத்தின் ஊடாக நான் தொடர்பில் இருந்தவாறே வீரவணக்கம் செலுத்தி மலர் மாலை எனது சார்பில் தோழர்கள் அணிவிக்க, அங்கு திரண்டு நின்ற தோழர்கள் அத்தனை பேரும் வீரவணக்க முழக்கங்களை எழுப்ப, இயக்கத்தின் கொடியை போர்த்தி நல்லடக்கம் செய்யப்பட்டது. 1990 எனது பொது வாழ்க்கை பயணம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. அதற்கு முன்பெல்லாம் நான் ஒரு ஈடுபாடு கொண்டவனாக இருந்தேன். எந்த ஒரு இயக்கத்திலும் அதிகாரப்பூர்வமான உறுப்பினராக இருந்ததில்லை. ஈழத் தமிழர்களுக்கான களம் எங்கே அமைக்கப்பட்டாலும் அங்கே தன்னார்வ தொண்டனாக போய் நான் பங்கேற்பதுண்டு. அப்போதெல்லாம் கடற்கரை சாலையில் அல்லது காமராஜர் சாலையில் ஐஜி அலுவலகத்தின் எதிரே அமர்ந்து போராட்டம் நடத்த முடியும். காந்தி சிலைக்கு முன்னால் எழிலகத்தின் எதிரே அமர்ந்து போராட்டம் நடத்த முடியும். உழைப்பாளர் சிலைக்கு முன்னால், கோட்டைக்கு முன்னால் அதன் வாசலுக்கு எதிரே நின்று ஆர்ப்பாட்டம் நடத்த முடியும். அப்படியெல்லாம் ஒரு காலத்தில் சென்னையிலே காவல்துறை சுதந்திரம் கொடுத்த காலகட்டம். ஆகவே ஈழத்தமிழர்களுக்கான போராட்டங்கள் எங்கே நடந்தாலும் அங்கே நான் புறக்கணித்துவிட்டு ஒரு போராட்ட மாணவனாக போய் பங்கேற்பதுண்டு, அல்லது ஒரு போராளியாக போய் பங்கேற்பதுண்டு. மதுரைக்கு வந்த பிறகுதான் ஒரு இயக்கத்தில் இணைந்து செயல்படுகிற ஒரு வாய்ப்பு. அப்படி நான் மதுரையிலே அதிகாரபூர்வமாக ஒரு இயக்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்ற காலத்தில் என்னோடு இணைந்த தோழர்களுள், என் கைகளை பற்றி கொண்ட தோழர்களுள், தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் அமைத்த களங்களில் பங்கேற்ற தோழர்களுள் ஒருவர் தம்பி
ஊர்சேரி செல்வம் என்று அழைக்கப்படுகிற கரு செம்மொழியன். அவரை இந்த நாளில், அவர் மறைந்த நாளில் நினைவு கூறுவதற்கு எப்படிப்பட்ட பங்களிப்பை மதுரை மாவட்டத்தை சார்ந்த தோழர்கள் அளித்தார்கள் என்பதை நினைவு கூறுவது என்னுடைய கடமை. இன்னும் சொல்லப்போனால் ஒரு நன்றி கடன். பொது வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் என்கிற புரிதலை உருவாக்கிய காலம் அது. தேர்தல் அரசியலில் தேவையில்லை என்று நான் உணர்ச்சி தெரிக்க உரையாற்றிய காலம் அது. பெரிய அளவில் மக்கள் திரளை உருவாக்க வேண்டும், அவர்களை மிக பெரும் அரசியல் சக்தியாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்கிற நோக்கமெல்லாம், இலக்கெல்லாம் இல்லாத காலம். மாவட்டத்திற்கு 100 பேராவது இளைஞர்களை அணிதிரட்ட வேண்டும், அவர்களை அரசியல்படுத்த வேண்டும், அவர்கள் எதற்கும் தயாராக இருக்கும் அளவுக்கு பக்குவப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு முனைப்பு மட்டும்தான் என்னிடத்தில் அன்றைக்கு மேலோங்கி இருந்தது. தமிழீழ விடுதலை புலிகளைப் போல ஆயுதம் ஏந்தி போராட இயலாவிட்டாலும் கூட முழுமையான அர்ப்பணிப்போடு மக்களுக்கு தொண்டாற்ற இயலும் என்கிற நம்பிக்கையோடு நான் அந்த களத்தை அமைக்கத் தொடங்கினேன். என்னுடைய பயணத்தை துணிந்து தொடங்கினேன். அன்றைக்கு என்னோடு கைகோர்த்த தோழர்கள் என்னைப் போல பல்கலைக்கழகங்களில் படித்து பட்டம் பெற்ற தோழர்கள் அல்ல, அரசு அதிகாரிகள் அல்ல. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் உழைப்பால் இடஒதுக்கீட்டு பயனை பெற்றவர்கள் என் பின்னால் அணிதிரளவில்லை. நான் மீள எண்ணி பார்க்கிறேன், திரும்பி பார்க்கிறேன். 1990-91 அந்த காலகட்டத்தில் மதுரை பகுதிகளில் எவ்வளவு கொடூரமான சாதி வெறியாட்டங்கள் தலை தூக்கின என்பதை தோழர்கள் அறிவார்கள். காவல்துறை, சாதி வெறியர்கள் எல்லோரும் ஓர் அணியில் நிற்க, எந்த பின்புலமும் இல்லாமல், ஊக்கம் தருவதற்கு ஒருவரின் துணை இல்லாமல், தட்டி கொடுப்பதற்கு நாதி என்று யாரும் இல்லாமல் இந்த தோழர்களை வைத்துக் கொண்டுதான் என் பயணத்தை தொடங்கினேன். கரு செம்மொழியன் கல்லூரியில் படித்தவர் அல்ல, பல்கலைக்கழகத்தில் படித்தவர் அல்ல, ஆங்கிலம் தெரிந்தவர் அல்ல, வெளி உலகம் புரிந்தவர் அல்ல, அரசியல் களத்தில் நிகழும் சிக்கல்கள் குறித்து அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஆற்றல் உள்ளவரும் அல்ல, முன் அனுபவம் ஏதும் இல்லை. எனக்கும் சேர்த்துதான் சொல்லுகிறேன். இன்றைக்கு அவருக்காக போய் அங்கே அஞ்சலி செலுத்திய அத்தனை தோழர்களுக்கும் இது பொருந்தும், அவருக்கு மட்டுமல்ல. அப்போது மதுரை பகுதிகளில், சுற்று வட்டார கிராமங்களில் அற்ப விஷயங்களுக்காக கூட மிகப்பெரிய அளவில் வன்முறை வெறியாட்டங்களில் ஈடுபட்ட எண்ணற்ற பல சம்பவங்கள் நிகழ்ந்தன. அதை எப்படி எதிர்கொள்வது என்பதற்கு கூட வழிகாட்ட யாரும் இல்லை. காவல்துறையினரை அணுகுவதற்கு கூட தெரியாது, புகார் எழுத தெரியாது, வழக்கறிஞர்களை அணுகி இது குறித்து ஆலோசனை நடத்துவதற்கு கூட தெரியாது. எப்படி அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட முடியும்? ஆனால் இந்த தோழர்களை வைத்துக் கொண்டுதான் நான் எதிர்த்து போராடுகிற ஒரு களத்தை அமைத்தேன். என்ன போராட்டம் என்றாலும் உடனே வந்து நிற்கக்கூடிய, நூற்றுக்கணக்கில் அணிதிரளக்கூடிய முன்னணி தோழர்களுள் ஊர்சேரியை சார்ந்த தம்பிகள், அன்றைய ஊர்சேரி செல்வம் உள்ளிட்ட தோழர்கள் தவறாமல் பங்கேற்பதுண்டு. ஒவ்வொரு நாளும் ஏதேனும் ஒரு சுவரொட்டி அச்சிட்டு ஒட்டுவது உண்டு. மாதத்திற்கு 5 முறை அல்லது 6 முறையாவது சுவரொட்டிகளை அச்சிட்டு பேருந்துகளில் ஒட்டுவதுண்டு. அந்த கலாச்சாரத்தை தொடங்கி வைத்தது, முதலாக தென் மாவட்டங்களில் தொடங்கி வைத்தது விடுதலை சிறுத்தைகள் தான். திருமாவளவன் தலைமையிலான அந்த முன்னணி இளைஞர்கள் தான். கட்டிட வேலைகளுக்கு செல்லக்கூடிய தோழர்கள், தென்னை மரங்களில் ஏறி அதை சுத்தம் செய்யும் தோழர்கள், வீட்டு வேலைகளுக்கு அல்லது விடுதிகளில் வேலைகளுக்கு செல்லக்கூடிய தோழர்கள், மாலை வேளைகளில் என்னை வந்து பார்க்கிற நேரத்தில் ஏதேனும் முழக்கம் சொல்லுங்கள், வாசகம் சொல்லுங்கள்,
அந்த சுவரொட்டியை நாங்களே அச்சிட்டு ஒட்டுகிறோம் என்று கேட்பார்கள். நான் அவர்களுக்காக முழக்கங்களை எழுதுவதுண்டு. அப்படி மதுரை மண்ணிலே எழுதிய முழக்கங்கள் தான் இன்றைக்கு நாடு முழுவதும் நெருப்பாய் பற்றி பரவி கொண்டிருக்கிற ஒரு முழக்கம். அடங்க மறு, அத்து மீறு, திமிரி எழு, திருப்பி அடி என்கிற முழக்கம். முதலாக டிசம்பர் 6 புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாளுக்காக நான் ஒரு முழக்கம் எழுதினேன். டிசம்பர் 6 புரட்சியாளர் அம்பேத்கர் நினைவு நாள். அண்ணலே, இப்போது நாங்கள் ஆடுகள் அல்ல, சீரிப்பாயும் சிறுத்தைகள். சேரி புயல் ஒரு நாள் வரம்பு மீறும், வரலாறு மாறும் என்று முழக்கம் எழுதி கொடுத்தேன். தோழர்கள் அந்த முழக்கத்தை படித்த மாத்திரத்தில் உணர்ச்சி வயப்பட்டு உந்துதலுக்கு உள்ளாகி தங்கள் சொந்த உழைப்பால் ஈட்டிய சம்பாத்தியத்தை கொண்டு சுவரொட்டிகளை அச்சிட்டு ஒட்டுவதுண்டு. இரவெல்லாம் நாங்கள் பசை காய்ச்சி எடுத்துக்கொண்டு வீதிகளில் சுவர்களில் ஒட்டுவதுண்டு. விடிய விடிய ஒட்டுவதுண்டு. விடிந்த பிறகும் பேருந்துகளில் ஒட்டுவதுண்டு. தோழர்கள் பகல் வேளையில் தூங்கப் போவார்கள். நான் தூங்காமலேயே அலுவலகத்திற்கு செல்வதுண்டு. அப்படி களமாடிய காலத்தில் என் கைகளை கோர்த்த தம்பிகளுள் ஒருவர் தான் தம்பி ஊர்சேரி செல்வம் என்கிற செம்மொழியர். எல்லோரும் தமிழ் பெயர் மாற்ற வேண்டும், இந்து பெயர் வேண்டாம், இனிய தமிழ் பெயர் ஏற்போம் என்று நான் அறைகூவல் விடுத்த போது, செல்வம் என்பது தமிழ் பெயர்தான் என்றாலும் அண்ணன் சொல்லிவிட்டார் பெயரை மாற்ற வேண்டும் என்று, எனவே நான் பெயரை மாற்றியே தீர்வேன் என உறுதி எடுத்து அதன் அடிப்படையில் அவரே தன்னுடைய பெயரை செம்மொழியன் என மாற்றிக்கொண்டார். அப்படி ஆயிரக்கணக்கான தோழர்கள் அப்பா அம்மா வைத்த பெயரை திருமாவளவன் சொன்னான் என்பதற்காக மாற்றிக்கொண்டார்கள். இன்றைக்கு பல பேருக்கு அப்பா அம்மா வைத்த சொந்த பெயரை மறந்து போய்விட்டது. இயக்கமும் முன்னெடுத்த அந்த முயற்சியின் விளைவாக சூட்டிக்கொண்ட இனிய தமிழ் பெயர்தான் இன்றைக்கு நாடறியும் பெயராக பலருக்கு அமைந்திருக்கிறது. நான் நாடாண்டவன் அல்ல, அல்லது நாடாளும் இடத்தில் தகுதியுடையவனாகவும் இல்லை, அல்லது நாடு அறிந்த ஒரு திரைப்பட நடிகனாகவோ அந்த அளவுக்கான புகழ்பெற்ற ஒரு நபராகவோ இல்லை. அவர்களில் ஒருவன்தான் நானும். ஆனால் அன்றைக்கு நான் விடுத்த அழைப்பை ஏற்று, நான் விடுத்த வேண்டுகோளை ஏற்று செயல்படக்கூடிய அளவுக்கு முன்வந்த முன்னணி களப் போராளிகளில் ஒருவர்தான் தம்பி கருச்செம்மொழி. இன்றைக்கு அவன் விடையே இல்லை. நான் இருக்கும் இடத்தில் கடுமையான மழை பெய்து கொண்டிருக்கிறது, பொழிந்து கொண்டிருக்கிறது. எந்த நேரத்திலும் இணைப்பு துண்டிக்கப்படலாம் என்கிற பதட்டம் எனக்கு மேலோடுகிறது. அந்த தம்பி கடைசி வரையில் இயக்கத்தின் மீதும் தலைமையின் மீதும் மிகுந்த விசுவாசத்தை கொண்டிருந்தார். விசுவாசம் என்ற நம்பிக்கை. எத்தனையோ பல வழக்குகள், காவல்துறையின் நெருக்கடிகள், இயக்கம் வளரத் தொடங்கிய காலத்தில் அந்த பகுதிகளில் பல இடங்களில் சாதி வன்கொடுமைகள் தலைதூக்கின. ஊர்சேரியில் பொது இடத்தில் அனைவரும் பார்த்து கோணத்தில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய திருவுருவச் சிலை திறக்கப்பட்டது. தென் மாவட்டத்தில் நான் பிறந்த முதல் சிலை அதுவாகத்தான் இருக்கும் என்று கருதுகிறேன். அந்த நேரத்தில் அந்த பகுதியைச் சார்ந்த சாதி வெறியர்கள் எவ்வளவு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் என்பதை வரலாறு அறியும். அதன் பிறகும் எத்தனை முறை தெருவுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்துவதற்கு முயற்சித்தார்கள் என்பதை வரலாறு இன்றைக்கும் பதிவு செய்திருக்கிறது. அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் துணிச்சலோடு களமாடக்கூடிய சிறுத்தைகளாக வளர்ந்த இளைஞர்களும் தம்பி செம்மொழி என்பவர். இப்படி ஆகிவிட்டோமே என்கிற கவலையும் இல்லை. இந்த நிலையில் எனக்கு இயக்கம் என்ன செய்தது என்று எந்த இடத்திலும் அவர் புலம்பவில்லை. வரக்தியுற்று என்ற விமர்சனத்தையும் அவர் வைத்ததில்லை. இன்றைக்கு மக்கள் தன்மானத்தோடு தலைநிமிர்ந்து வாழ்வதற்குரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்தது இந்த இயக்கம்தான். இன்றைக்கு நாங்கள் எல்லாம் காவல் நிலையத்திற்கு போய் நின்றால் எங்களுக்கு காவல்துறையினர் உரிய மதிப்பை அளிக்கிறார்கள், எங்கள் கோரிக்கைகளை செவிமடுத்து கேட்கிறார்கள். ஒரு காலத்தில் நாங்கள் எங்களுக்கு அந்நியப்பட்ட ஒன்றாக அதை பார்த்தோம். காவல் நிலையம் பக்கம் போனதில்லை, அரசு அதிகாரிகளின் அலுவலகங்களுக்கு சென்றதில்லை. நான் எப்போது மாவட்ட ஆட்சியரை சந்திக்க போனாலும் 10 பேரை உடன் அழைத்து செல்வதுண்டு. அவர்கள் என்ன உடை உடுத்திருக்கிறார்கள், எப்படி
இருக்கிறார்கள் என்றெல்லாம் நான் கருதுவதில்லை. அனைவரையும் அழைத்து சென்று அவர்களை அமர வைத்து அவர்கள் முன்னால் தான் அதிகாரிகளிடத்தில் பேசுவோம். அதிகாரிகளின் மீதான அச்சம் அவர்களுக்கு விலக வேண்டும் என்பதற்காக, அதிகாரிகளை சந்தித்து பேசுகிற போது தயக்கம் இல்லாமல் அவர்கள் பேச வேண்டும் என்பதற்காக, வேண்டாம் நீங்கள் மட்டும் செல்லுங்கள் என்றெல்லாம் தோழர்கள் சொல்லுகிற போது வாருங்கள் என்று நான் கையை பிடித்து இழுத்துச் செல்வதுண்டு. நல்ல உடை இல்லை, நாங்கள் அதிகாரிகளிடத்தில் வந்து என்ன பேசப் போகிறோம் என்று சில தோழர்கள் தயங்குகிற நேரத்தில் கூட நான் அவர்களை கையை பிடித்து இழுத்துச் செல்வதுண்டு. அதிகாரிகளை மட்டுமல்ல, அரசியல் தலைவர்களை சந்தித்தாலும் கூட. முதலாக அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அம்மையாரை நான் சந்தித்த போது என்னோடு அமர்ந்து படம் எடுத்துக் கொண்டவர்கள் கட்சியின் பெரிய பொறுப்பில் இருந்த தோழர்கள் அல்ல, சாதாரணமாக என்னோடு உடனிருந்த தோழர்கள். எந்த காலத்திலும் அப்படி ஒரு கட்சியின் தலைவராக முதலமைச்சராக இருக்கக்கூடியவரை போய் சந்திப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்கிற நிலையில் இருக்கக்கூடிய தோழர்களை நான் அழைத்து சென்று அவர்களையும் அமர வைத்து படம் எடுத்துக் கொண்டோம். இதெல்லாம் மிகவும் தொடக்க காலத்தில் 2001, 2006 இந்த காலகட்டத்தில் அப்படி என்னோடு கைகோர்த்து களமாடிய அந்த கள போராளி தம்பி கரு செம்மொழியன் ஆதி காலத்தில் கட்சியின் மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றார். பிறகு மாநில துணைச் செயலாளராக பொறுப்பேற்றார். எனக்கு ஏன் இந்த பொறுப்பு, எனக்கு இன்னும் அதிகாரமுள்ள பொறுப்பு வேண்டும் என்று சண்டை போட்டதில்லை. தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்தில் தான் இருப்பேன், மாவட்ட செயலாளராகத்தான் இருப்பேன் என்று வம்பு செய்ததில்லை. விரும்பிய பொறுப்பு கிடைக்கவில்லை என்றதும் தாறுமாறாக விமர்சனம் செய்ததில்லை. கட்சியில் பொறுப்பு மட்டுமல்ல, தேர்தல் அரசிற்கு வந்த பிறகு தனக்கு தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஏன் இடம் கொடுக்கவில்லை என்று கேட்டு சண்டைக்கு வந்ததில்லை, சமருக்கு நின்றதில்லை. வாய்க்கு வந்தபடி வார்த்தைகளை அள்ளி இறைத்ததில்லை. இப்படிப்பட்ட தோழர்கள் ஆயிரம் தமிழ்நாடு முழுவதும் எந்த பின்புலமும் இல்லாமல் களத்திலே இறங்கிய காலத்தில் கைகோர்த்த தோழர்கள் இன்னும் என்னோடு கைகோர்த்து நிற்கிறார்கள், களமாடிக்கொண்டிருக்கிறார்கள். சில பேர் இடையில் வந்தார்கள், இடையில் போனார்கள். அவர்கள் எதையோ எதிர்பார்த்து வந்தார்கள், எதிர்பார்த்தது கிடைத்ததும் வெளியேறி போனார்கள், அல்லது எதிர்பார்த்தது கிடைக்காமல் வெளியேறி போனார்கள். பழுத்த மரத்தில் வந்து அமரும் பறவைகளைப் போல பலர் வந்தார்கள், மீண்டும் பறந்து போனார்கள், அவதூறுகளை அள்ளி வீசிவிட்டு போனார்கள். என்னால் எந்த பயனும் அடையாத தோழர்கள் இதுவரையில் என்னை எந்த நிலையிலும் விமர்சித்ததில்லை. என்னால் பயனடைந்தவர்கள் என்னை எவ்வளவு காயப்படுத்த முடியுமோ அவ்வளவு காயப்படுத்தியிருக்கிறார். இதுதான் மனித இயல்பு. பயன்பெறுகிறவர்கள்தான் நம் மீது காயத்தை, வடுவை ஏற்படுத்துவார்கள். 100 செய்திருப்போம், 101 செய்ய தவறி இருப்போம். அந்த 101 தான் அவர்களுக்கு பெரிதாக தெரியும், 100 மறந்து போகும். எதுவுமே செய்யாத நிலையிலும் கூட அடி உதை வாங்கியவர்கள், காவல்துறையின் தாக்குதலை எதிர்கொண்டவர்கள், சிறைக்கு சென்றவர்கள், இன்றைக்கும் நீதிமன்றங்களின் நெடிய படிக்கட்டுகளை எண்ணிக்கொண்டிருக்கிற தோழர்கள், ஒவ்வொருவரின் மீதும் 30 வழக்குகள், குறைந்தது 30 வழக்குகள். மதுரை வட்டாரத்தில் இயக்க தோழர்கள் ஆற்றிய பங்களிப்பு என்பது சாதாரணமானதல்ல தோழர்களே. அப்படி ஒரு மகத்தான பங்களிப்பை இந்த இயக்கத்தின் வளர்ச்சிக்காக நல்கிய முன்னணி தோழர்கள் ஒருவர்தான் தம்பி கரு செம்மொழியன். அவரை நான் இன்றைக்கு எண்ணி பார்க்கிறேன் என்றால் அவர் காலமாகிவிட்ட நிலையில் அவர் பெயரை சுட்டி காட்டுகிறேன். ஆனால் அவரை பற்றி நான் பேசும் ஒவ்வொன்றும் அன்றைக்கு அவரைப் போலவே என்னோடு களத்தில் கைகோர்த்த தோழர்கள் அனைவருக்கும் பொருந்தும், அனைவருக்கும் பொருந்தும். இந்த கொரோனா நெருக்கடியிலும் கூட அதனால்தான் தோழர்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் மிக குறுகிய கால அறிவிப்பில், ஒரு சில மணி நேர அறிவிப்பில் பாலம் எடுத்து புறப்பட்டு சென்றார்கள். அந்த இறுதி அடக்க நிகழ்ச்சியிலே பங்கேற்றார்கள். அவருக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார்கள். கட்சி கொடியை போர்த்தி அவருக்கு வீரவணக்கம் செலுத்திவிட்டு நல்லடக்கம் செய்துவிட்டு திரும்பினார்கள். மீண்டும் அந்த தம்பிக்கு, கரு செம்மொழியனுக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். தலைமை மீது அவர் கொண்டிருந்த நம்பிக்கை என்பது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. இந்த அளவுக்கு நான் எண்ணி இரும்பூது எய்துகிறேன் அவருடைய நம்பிக்கையை எண்ணி. அவர் காலமாகிவிட்டார் என்கிற கவலை ஒருபுறம் நம்மை வாட்டி வதைத்தாலும், வேதனையில் ஆழ்த்தினாலும், அந்த தம்பியின் பங்களிப்பை, அவருடைய விசுவாசத்தை எண்ணி நான் ஆறுதல் அடைகிறேன். அவருக்கு
இந்த புதிய மாவட்ட நிர்வாக கட்டமைப்பில் பொறுப்பு கேட்டு விண்ணப்பிக்கக்கூடிய ஆர்வம் இருந்திருக்கலாம், ஏதேனும் ஒரு பொறுப்பு. ஏனென்றால் எப்போதும் இயக்கப்பணி ஆற்ற வேண்டும் என்பதில் ஈடுபாடு கொண்டவர். இந்த நிலையிலும் கூட சக்கர வண்டியிலே வந்து பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்றதை நான் பார்த்திருக்கிறேன். அவரை இழந்து வாடுகிற அவருடைய குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து லட்சோப லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் தம்பி களப்போராளி கரு செம்மொழியனுக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம்.